அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஆகஸ்ட் மாதம் வரை போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் இந்த ஆண்டின் வரவிருக்கும் மாதங்களுக்கு தேவையான எரிபொருளும் கோரப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொது சேவையின் சுமூகமான செயல்பாட்டை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றதாகவும் அதில் அதிகாரிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டதாகவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்போது எதிர்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள், எரிபொருள் வழங்க பயன்படுத்தப்படும் ஒற்றை மற்றும் இரட்டை எண் முறையை நீக்குதல், QR குறியீடுகளின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரித்தல் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனைகளின் போது 734 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி நாடு தழுவிய ரீதியில் ஒரே நாளில் 786 விசேட சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் போதைப் பொருட்களுடன் 734 பேர் சிக்கினர். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இலங்கையில் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் வாகனங்களின் விலைகள் வேகமாக உயரும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார். இறக்குமதி வாகனங்களின் விலை எதிர்வரும் 2 வார கால பகுதியில் 10% உயர்வடையும். டாலரின் பெறுமதி உயர்வு, சமூக பாதுகாப்பு உதவித்தொகை, அறவீடு திருத்தம் ஆகிய காரணங்களால் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்படுவதாக அவர் கூறியுள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 13 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கையை நீட்டிக்க தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நேற்று முதல் இன்று மாலை 4 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசுமா நலன்புரி திட்டத்தின் கீழ் நன்மை அடைந்து வரும் குடும்பங்களின் மாற்று வழிகள் மூலம் தற்போது நிலையான வருமானத்தை பெறும் சுமார் 1 லட்சம் குடும்பங்களை அந்த திட்டத்திலிருந்து விடுவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. பயனாளிகளை உடனடியாக நீக்காமல் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நலன்புரி கொடுப்பனவுகளிலிருந்து விடுவிப்பதே அரசாங்கத்தின் திட்டமாகும் என்று கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இவ்வருடம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹமாதோட்டை பெலியத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பெலியத்தை பகுதியில் மோட்டார் சைக்கிளும் ஹைஸ் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தின் போது பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் பெலியத்த பிரதேசத்தை சேர்ந்த 25 வயது இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக பத்தேயம குளத்தின் அணை உடைந்து பெருக்கெடுத்த வெள்ளம் புத்தளம் மதுரங்குழி பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததில் 15 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. நேற்று மாலை 5:30 மணியளவில் பெய்த பலத்த மழை காரணமாக பத்தேயம குளத்தின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது. இதனால் நீரழுத்தத்தை தாங்க முடியாமல் குளத்தின் அணைப்பகுதி சுமார் 15 அடி நீளத்திற்கு உடைந்து நீர் பெரும் வேகத்துடன் அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. மாத்தளை வெல்கமுவ ஹெட்டிபல பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளனர். நேற்று காலை இருவரும் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே காட்டு யானை தாக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்பகுதி மக்கள் இருவரையும் வெல்கமுவ பிராந்திய மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவத்தில் 56 வயதான ஜூஜி ஆனந்த சமரவிக்ரம என்ற தந்தையும் அவரது 25 வயதான மகள் தனுஜா சமரவிக்ரமவும் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது.
அம்பாறையில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வாகன வரிசை காணப்படுகின்றதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் சில பகுதிகளில் நேற்றிரவு மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்போது எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களே திட்டமிட்டு மீள வாகன வரிசையை ஏற்படுத்தியுள்ளனர் என மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் சிலர் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி உடுப்பிட்டி மகளிர் கல்லூரி வளாகத்தில் நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த பெருக்கு மரம் கடுமழை காரணமாக சாய்ந்துள்ளது. உடுப்பிட்டி மகளிர் கல்லூரியில் பல ஆண்டுகளாக காணப்பட்ட இந்த பெருக்கு மரம் அப்பகுதியின் அடையாள மரங்களில் ஒன்றாக கருதப்பட்டு வந்தது. பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இதனை பாதுகாத்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது யாழ் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர்ச்சியான கடுமழை காரணமாக மரம் சாய்ந்துள்ளமை கவலை கொள்ள செய்துள்ளது. அதேவேளை வடமாகாணத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலும் பெருக்கு மரங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கழுகங்கையின் கிளையாறான குடாகங்கை உபபள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு சிறிய அளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி புலத்சிங்கள, மதுராவல மற்றும் பாலிந்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் வான்பாயம் சமவெளி பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களின் சிறிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகளூடாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் 22ஆம் திகதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் ஹன்சா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்தொழில் துறை நவீன தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க ஜப்பான் தயாராக உள்ளதாக ஜப்பான் தூதுவர் அகியோ ஜமசோமோட்டா தெரிவித்துள்ளார். ஜப்பான் தூதுவர் அகியோ ஜசோமாட்டா மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சந்திப்பின் போது ஜப்பான் அரசாங்கத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் அவற்றை மேலும் பலப்படுத்துவது குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இலங்கையில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் 88 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 7 மாவட்டங்களில் இருந்தே வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் மட்டும் 40 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் 25 வீடுகளும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 9 வீடுகளும், காலி மாவட்டத்தில் 5 வீடுகளும், கொழும்பு மாவட்டத்தில் 4 வீடுகளும், மொனராகலை மாவட்டத்தில் 4 வீடுகளும் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையில் 29 குடும்பங்களை சேர்ந்த 104 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழை மற்றும் மோசமான காலநிலை காரணமாக 7206 குடும்பங்களை சேர்ந்த 27,222 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.